கொண்டு போய் அந்த மரப்பேழையை திறந்து வேறொரு பழைய நல்ல பதிப்பை எடுத்து காட்டி இதுதான் பாடம் என்று உணர்த்தினார். என் கன்னத்தை கிள்ளினார், செல்லமாக கிள்ளினார் என்று போற்றி எழுதியிருக்கிறார். அதுபோல தமிழ் வரலாற்றிலே தஞ்சையிலே மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆளுமை இருந்தார், இப்போது இல்லை. எனக்கு ஒரு பேர் என்னன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் அன்புக்குரியவனாக இருந்திருக்கிறேன். சேக்கிழார் அடிப்பொடி TNR என்று சொல்லப்படுகிற தீன ராமச்சந்திரனின் அன்புக்குரியவனாகவும் இருந்திருக்கிறேன். தமிழ்தான் என்னை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் நிறுத்தியது. அந்த சேக்கிழாருடைய அடிப்பொடி தீனர் அவர்கள் பக்தி இலக்கியத்தின் உச்சம். சேக்கிழாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், முழுமையாக பெரிய புராணத்தை மொழிபெயர்த்தவர், ஆங்கிலத்தில் முழுமையாக பாரதியை மொழிபெயர்த்தவர், மாபெரும் ஆளுமை. சிலர் அவரை புறக்கணிப்பவர்களும் உண்டு. ஆனால் மாறா அவர்கள் இன்னொரு பக்கம் சொல்லுவதற்குள்ளேயே முந்தி செய்தி வந்து விடுகிறது. அவர் நடத்திய கணையாழி இதழின் அட்டையில் சேக்கிழார் அடிப்பொடி TNR தீன ராமச்சந்திரன் முழு படத்தையும் வெளியிட்டார். எப்படிப்பட்ட விசாலம் பார்வை! நினைத்து பாருங்க. எல்லைகளற்ற தமிழ் தான் அடிப்படை, உண்மைதான் அடிப்படை. அவருக்கு TNR நிகழ்ந்து போய்விட்டார். அது ஒரு கேப்ஷன் அந்த இதழுக்கு கொடுத்தாங்க, சமஸ்கிருதம் தேவ பாஷை தான். அடுத்து வருவது ரொம்ப முக்கியம். இரு கோடுகள் போல ஒன்றை குறைக்காமலே உரியதை உரியது இடத்துக்கு கொண்டு போவது. தமிழ் சமஸ்கிருதம் தேவ பாஷை தான், தமிழ் மகாதேவ பாஷை. காளிதாசன் கவிஞன், பாரதியார் மகா கவிஞன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இல்ல காளிதாசனே மகா கவின்னு சொன்னா காளிதாசன் மகாகவி, பாரதியார் உலக மகா கவின்னா எப்படி இருக்கும்? இல்ல பாரதிதாசன் உலக மகா கவின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சமஸ்கிருதம் ஏற்கனவே தேவ பாஷைன்னு சொல்லப்படுது, அதை குறைக்கவே வேண்டாம். தமிழ் சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் மகா தேவ பாஷை. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மகாதேவனுடைய பாஷை அப்படின்னு எடுத்துக்கலாம். மகா கவி, மகா பெரிய, அதை விட பெரிய தேவ பாஷையா என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை வெளியிட்டார். அந்த சூழலோடு வருகிறேன். தமிழ் இலக்கிய வரலாற்றில் கணையாழி மிக முக்கியமான இது. அந்த கணையாழி இதனை ஆசிரியராக இருந்து 4 நூற்றாண்டுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறார். புதிய புதிய திறப்புகள், பல படைப்பாளிகளை அறிமுகம் செய்வது. இப்படி அவர் வாய் நான் சொல்லிக்கொண்டே போனால் அவருக்கு பேச நேரம் இல்லாமல் போய்விடும். ஒரு மிகப்பெரிய பதவிகளை அணி செய்த பெருமகன், ஆராய்ச்சி புலத்திலே மிக நுட்பமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட ஒரு தலை சிறந்த அறிஞர். சிறுகதை இலக்கிய துறையில் அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டிய அங்கீகாரங்கள் ஏற்படவில்லை என்றாலும் சிலரால் உச்சத்தில் உணரப்படுகிற தனித்தன்மை வாய்ந்த நுட்பமான ஒரு பெரும் படைப்பாளி, தலை சிறந்த படைப்பாளி. இந்த நம் காலகட்டத்தில் மிகப்பெரிய தமிழ் சமூக தமிழ் சார்ந்த செயல்பாடுகளை எல்லாம் முன்னெடுத்த தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு பெரிய காரணகர்த்தா. இதை தாண்டி பல பரிமாணங்கள் அவர் கொண்டு எப்போதாவது அவர் அனுமதி கொடுத்தால் எல்லாவற்றையும் பேசுகிற ஒரு கருத்தரங்கம் மலரலாம் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஆளுமையை, இப்படிப்பட்ட தலை சிறந்த படைப்பாளியை, தலை சிறந்த அறிஞரை, தலை சிறந்த ஆட்சியாளரை அவர் தந்தை பெரியாரை அழைத்து அறிஞர் அண்ணாவை பற்றி மாணவ பருவத்தில் பேச வைத்தவர். கலைஞரை பற்றி சாகித்ய அகாடமியில் இந்திய இலக்கிய சிற்பியில் எழுதும் வாய்ப்பு வந்தது. வந்தபோது கூடவே ஒரு செய்தி வந்தது, இந்திய இலக்கிய சிற்பிகள் கருணாநிதி என்பது தலைப்பு. கலைஞர் மு கருணாநிதி என்று போடுவதாக இருந்தால் எழுதுகிறேன் என்று அவர் சொன்னார். எந்த இடத்திலும் எந்த வாய்ப்பு வருகிறதும் தன்னை விட்டுக் கொடுப்பதில்லை. அப்புறம் இசை வந்தது, எழுதினார், செய்தார், மிக நுணுக்கமாக செய்தார். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற வரலாற்றில் அவர் ஒரு அங்கமாக இருக்கிறார். இன்றைய நம்முடைய அன்புக்கும் போற்றுதலுக்கும் உடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வீற்றிருக்கிற போது இன்றைக்கு அண்மையிலே அவர் தூங்கி கிடந்த நூலகத்துறைக்கு
புத்தெழுச்சி அளிக்கின்ற அந்த நூலக விதிகள் ஆணைகளை திருத்துகிற ஒரு பெரும் குழுவுக்கு தலைமை பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். அந்த பணியை முடித்து அற்புதமான அரிய பரிந்துரைகளை எல்லாம் அளித்திருக்கிறார். இப்பொழுது அவிநாசிலிங்கம் செட்டியார் கனவு கண்டு உருவாக்கிய கேத்துவன் பணி செய்து கலை களஞ்சியங்கள் வெளிவர காரணமாக அமைந்த மாபெரும் அறிஞர்கள் வாசேக்கு போன்றவர்கள் எல்லாம் அணி செய்த தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நாளை இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை மாணவர்கள் மனத்தில் தங்களுக்கு ஒரு வழிகாட்டு நாயகராக கொள்ள வேண்டும், ரோல் மாடலாக கொள்ள வேண்டும். தமிழுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் தமிழ் இப்படிப்பட்ட உச்சங்களை எல்லாம் உங்களுக்கு தரும். அவர் பேராசிரியராக பலகாலம் பணி செய்யவில்லை. எனவே மாணவர்கள் கூடி அவருக்கு 60, 70, 75 எல்லாம் நிகழ்த்தும் வாய்ப்பு இல்லை. அவருக்கு இயக்க ரீதியான உச்ச தொடர்பு உண்டு. அவர் எங்கேயும் போய் அவர் நிற்பதில்லை. எனவே அந்த வகையிலும் அவருக்காக செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் எல்லா இடத்திலும் கிட்டத்தட்ட கராரான ஒரு அதிகாரியாக இருந்ததால் எல்லோரும் அவரை ஏற்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நெகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிற ஓய்வூதியம் பெற்ற பணியாளர்கள் போல பலர் இருக்கிறார்கள். ஆனால் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை ஒரு கடமையை கொண்டிருக்கிறது. உண்மையான பணியை, உச்சமான பணியை தமிழுக்கு செய்கிற ஒவ்வொருவரையும் போற்றுவது என்பது. எனக்கு அவர் ஆசிரியர், எனக்கு அவர் வேண்டியவரில்லை, எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. ஆனால் இப்படியெல்லாம் வரலாற்று மனிதர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை தமிழ் மொழித்துறை முன்னெடுத்திருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அவர் வீட்டில் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் இந்த மனிதரை, இந்த அரிய மனிதரை, இந்த வரலாற்று நாயகர்களை போற்றி ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பது என் குரல் எதிரொலிக்கிறதா என்று பார்ப்போம். எண்ணற்ற வரலாற்று தகவல்களோடு முத்தாய்ப்பாய் அமைந்த தலைமையை நடத்திய என் துறை பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மரியாதை நிமித்தமாக சிறப்பு செய்தது. எழுத்தாளர் அறிஞர் ராஜேந்திரன் ஐயா அவர்களை மொழி மிரட்டல் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். விழா தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள், வரவேற்புரையாற்றி இருக்கிற பேராசிரியர் அறிவாளர் அவர்கள், நன்றியுரையாற்றி இருக்கிற நிர்மல் தேவ் அவர்களே, இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற சகோதரி இளைமொழி அவர்களே, வருகை இருந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்த நாளில் நான் மாணவர்களோடு இருக்க, அவர்களோடு சிறந்த கலந்துரையாடவே விரும்பினேன். ஆனாலும் இப்படி செய்தி கேள்விப்பட்டு நான் மிகவும் மதிக்கிற பேராசிரியர்கள் மக்கள் பேசுகிறேன். மதிப்புக்குரிய திரு கோவில் ஏன் அவர்கள் வந்திருக்கிறார், கவிஞ வீரமணி அவர்கள் வந்திருக்கிறார். இப்படி வெளியூரில் இருந்தெல்லாம் பலர் வந்திருக்கிறார்கள். நண்பர் நெடுஞ்செழி வந்திருக்கிறார், பேராசிரியர் புறாமகன் வந்திருக்கிறார், எனது இனிய நண்பர் ராஜ்கிரன் வந்திருக்காரு. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பெரும்பான்மையானவர்கள் எனக்கு புதிதாக அறிமுகமாகிற மாணவர்கள், சிறுபான்மையினர் தான் மற்றவர்கள். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை எப்படியெல்லாம் நடத்தலாம் என்றெல்லாம் பேசுகிற போதெல்லாம் மறுத்து கொண்டே கொள்ளலாம். இறுதியில் அந்த நாளில் நீங்கள் இங்கே வந்து மாணவர்களோடு இருக்கலாம் என்று பேராசிரியர் கேட்டபோது என்னால் மறுக்க முடியவில்லை.
சரி, தமிழ் படிக்கிற மாணவர்களோடு நாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த கூட்டத்துக்கு பேராசிரியர் ஏற்பாடு செய்தார். அப்போதும் கூட நேற்று இரவு ஒரு 11:30 வாக்கு எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். நீங்கள் குடும்பத்தோடு வருகிறீர்களா என்று கேட்டார். இல்லை, நான் மட்டும்தான் வருகிறேன் என்று சொன்னேன். இல்லை இல்லை, அம்மாவையாவது அழைத்துக் கொண்டு வாங்க என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன எல்லாவற்றையும் நாம் வந்து அவங்க தடுத்து கொண்டே சட்டை கேட்டு கொண்டே வந்ததனால் இதை சரி செய்து விடலாம் என்று மனைவி எடுத்துக் கொண்டது. மற்றபடி மகன் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் மிரட்டிவிட்டு போயிருக்கிறார். நான் எதிர்பார்க்கவில்லை. இப்படித்தான் இந்த மிரட்டல்கள் இருக்கும். எதிர்பார்த்தா அதுக்கு பேர் மிரட்டல் இல்லையே. எப்படி மிரட்டல் இருக்கிறார் பாருங்கள். எனக்கு ரொம்ப இந்த 75 வயது என்பது ஒரு மிரட்டலாக எனக்கு இதுவரை தெரியவில்லை. இவர் பேசிய பிறகு இந்த 75 வயது என்பது ஒரு மிரட்டலாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லிவிட்டு போனதையெல்லாம் நான் சாதிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். சாதித்ததை சொல்லவில்லை, அவர் நான் சாதிக்க வேண்டியதை சொல்லியிருப்பதாக கருதுகிறேன். அதற்கு இன்னொரு 75 ஆண்டு காலம் நான் வாழ்க்காக வேண்டியதை ஒரு மிரட்டல் இருக்கிறார். இது ஒரு பொதுவாக சொல்ல போனால் இது ஒரு இந்த இளைஞர் காலம், கொலையுதிர் காலம் என்பது போல இது ஒரு மிரட்டல் காலமாக எனக்கப்படுகிறது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரையில் மிரட்டல் தானே. வாழ்க்கை என்பது நம்ம மிரட்டி கொண்டு தானே இருக்கிறது. அந்த மிரட்டலை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை கொண்டு தானே இருக்கிறது. அப்படி இது ஒரு மிரட்டல் காலமாக இருக்கிறது. இவள் நோவாக சொல்கிறார், எதை நீ கட்டுப்படுத்த முடியாதோ அதை நீ கண்டுபிடிக்காதே என்று சொல்கிறார். எதை உன்னால் கட்டுப்படுத்த முடியாதோ அதுக்கு நீ பழக்கப்பட்டு விடாது. பழக்கம் குடிப்பழக்கத்தில் எல்லாம் பழக்கமாக எதையும் உன்னால் நிறுத்த முடியும் என்று கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறவரை எதையும் தொடங்கலாம். இல்லை என்றால் தொடங்கவே தொடங்காது என்று சொல்கிறார். அப்படி என்றால் எதை கட்டுப்பாட்டில் நாம் வைத்திருக்கிறோம்? நாம் இதுவரை கண்டுபிடித்த சாதனைகள், அறிவு வந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு கட்டுப்படுகின்றனவா? நம்மை கட்டுப்படுத்துகின்றனவா? ஒரு தத்துவமும் சிந்தனையும் சாதனையும் நம்மை கட்டுப்படுத்த வந்திருக்கிறதா அல்லது நமக்கு கட்டுப்பட வந்திருக்கிறதா? நல்ல சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு, நல்ல தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் கட்டுப்படலாம், இல்லையா? ஆனா நாம் உருவாக்கிய ஒன்று நமக்கு பிடித்தோடு தொடங்குகிறது என்றால் நாம் யோசிக்க வேண்டும். ஒரு கதை சொல்வார்கள். ஏன்னா என்றால் ஒரு மந்திரவாதி தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் பயிற்சியெடுத்துக் கொண்டிருந்த போது அந்த மந்திரவாதி சீடர்களிடம் சொன்னார், நாம் ஒரு மாத காலம் ஊரில் இல்லை, நீங்கள் இந்த மந்திர கூடங்களை, இந்த குடிலை சரியாக கவனித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னாராம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா, உங்களால் முடியாமல் ஏதாவது செய்ய இல்லாமல் போனா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதை சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு துணப்பக்கிட்ட கூட அந்த வேலையை செய்யணும். அந்த மந்திரவாதி போன பிறகு அந்த சீடர் என்ன செய்தா, நாங்களும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வர வேண்டும். என்ன யோசித்தார், இதற்கு நாம் ஏன் போக வேண்டும் என்று அங்கிருந்த தொடப்பக்கட்டையிடம் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தொடப்பக்கட்டை வழியாக தண்ணீரை கொண்டு வர செய்தார். அது என்ன நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து அந்த தொடப்பக்கட்டை தண்ணீரை கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் குடி முழுகி போய்விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை, அதை எப்படி நிறுத்துவது என்றும் அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மந்திரத்தை சொல்லத்தான் தெரியுமே தவிர அந்த தொடப்பக்கட்டத்திலிருந்து மந்திரத்தை நீக்க அவருக்கு தெரியவில்லை. வந்த கோணத்தில் இவர் என்ன செய்தார் என்றால் அந்த தொடப்பக்கட்டை 2ஆக வெட்டினார். 2ஆக வெட்டி போட்ட பிறகு என்ன நடந்தது நண்பர்களே, தொடப்பக்கட்டை 2 பகுதியும் போய் தண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்யறது தெரியாம அந்த மந்திரவாதிகிட்ட ஓடி போய் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னப்போ அவரு அதுதான் சொன்னார், நீ உன்னால கட்டுப்படுத்த முடியாத எதையும் நீ பயன்படுத்தாது அல்லது கண்டுபிடிக்காதே என்று சொல்லி ஒரு கதை. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால் நண்பர்களே, இன்றைய யுகம் என்பது, இன்றைய உலகம் என்பது செயற்கை நுண்ணறிவு உலகம். நேற்று வரை என்ன நடந்தது என்றால், நான் செய்ய முடியாததை செய்வதற்கு எனக்கு இயந்திரங்கள் பயன்பட்டன. ஒன்று வெட்டுவதற்கு, ஒன்று ஏறு விடுவதற்கு,
ஓடுவதற்கு, என்னை ஏற்றிச் செல்வதற்கு என்று என்னால் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு நான் இயந்திரங்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தேன். சரியா? பிறகு என்ன நடந்தது நண்பர்களே, நான் ஏறி உட்கார்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்டால் அதை செய்யும். இதை செய்யன்னு சொன்னால் அதை செய்யும். அது ஒரு கட்டம். அப்படி என்ன நடந்தது நண்பர்களே, நான் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும் இல்லையா? நான் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும். அடுத்த கட்டமாக என்ன நடந்தது நண்பர்களே, நான் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்வதோடு நிற்காமல், என் கட்டளைக்கு அது கீழ்ப்படிவதோடு நிற்காமல் எனக்கு கட்டளையிட ஆரம்பித்து விடுகிறது. உதாரணத்திற்காக நான் வண்டி ஓட்டுவதை நினைத்துக் கொள்ளுங்கள். இடது பக்கம் திரும்ப என்கிறது, வலது பக்கம் திரும்ப என்கிறது. இப்படி நான் கருவிக்கு கட்டுப்பட தொடங்கிவிட்டேனோ என்று என்னை யோசிக்க வைக்கிறது. நான் கண்டுபிடித்த ஒன்றுக்கு நானே கட்டுப்பட வேண்டிய ஆளாக மாறிக்கொண்டிருக்கிறேனோ, எனக்கு இந்த வேலைக்கு நான் சரியாக இருப்பேனா இல்லையா என்பதை அது தீர்மானிக்கிறது இல்லையா? இணையும் இணையமும் அந்த இடத்தில் தானே இருக்கிறோம். இந்த ஊருக்கு நீங்கள் போவதற்கு மழை வருமானதா என்பதை அது சொல்கிறது. பிறகு இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிடும் என்பதையும் அதுவே தீர்மானிக்கிறது. இதுக்கு முன்பெல்லாம் கருவிகள், ஒரு இசைத்தட்டு இருக்கிறது என்றால் அது இசை, நாம் விரும்பிய இசையை அது இசைக்காது. இப்போது நாம் விரும்பிய இசை வேண்டும் என்றால் நமக்கு கருவிகள் இசைக்கின்றன, சரிதானே? ஆனா என்றைக்காவது அந்த இசைத்தட்டை ஒரு இசையை உருவாக்கி நமக்கு தந்ததா? இல்லையே. இதுவரை அது போல நடந்தது உண்டா? ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது நண்பர்களே, உங்களுக்கு பதிலாக ஒரு ஓவியத்தை செயற்கை நுண்ணறிவு வரைகிறது. உங்களுக்கு பதிலாக உங்களுக்கு கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை செய்வதற்கு ஒரு கருவி உருவாக்கி இருக்கிறது. உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப ஒரு கவிதையை எழுதித்தர அது தயாராக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? மனிதர்களை போலவே யோசிக்கவும் கருவிகள் கற்றுக்கொண்டு விட்டன. பிறகு என்ன? மனிதர்களை போல யோசிப்பது இருக்கட்டும், தீர்மானிக்கவும் முடிவெடுக்கவும் கூட அது வந்துவிட்டார். அப்படி என்றால் கருவிகள் தீர்மானிப்பதைத்தான் இனிமேல் நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு பதிலாக கருவிகள் யோசிக்க ஆரம்பித்து விட்டன. சரியா? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போன நண்பர்களே, இந்த இவற்றை எல்லாமே நாம் சாதித்திருக்க இந்த சாதனைகள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருப்பது என்ன, இருந்தது என்ன? இந்த பிரபஞ்சத்தில் நாம் எல்லாம் ஒரு உயிரினமாக, ஒரு புலியை, சிங்கத்தை எதையெல்லாம் பார்த்து பயந்த உயிரினங்களை உண்டாகத்தானே நமது வாழ்க்கையை, ஆழ்மனித வாழ்க்கையை தொடங்கி இருப்போம் இல்லையா? அப்படி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பயந்திருந்த மற்ற உயிரினங்களைப் போல இருந்த இந்த மனிதன், மற்ற உயிரினங்களைப் போல மிரட்டலுக்கு பயந்து கொண்டிருந்த இந்த மனிதன் இன்றைக்கு எல்லா உயிரினங்களையும் மிரட்டிக் கொண்டிருக்கிறான். பார்த்தீர்களா? இன்றைக்கு பிரபஞ்சத்தில் இந்த மனிதன் தான் எல்லா உயிரினங்களுக்கும் எஜமானாக இருக்கிறான். பார்த்தீர்களா? ஏன் மற்ற உயிரினங்களால் ஆக முடியவில்லை? இந்த மனிதர்கள் மட்டும் எப்படி இந்த தலைமை இடத்துக்கு வந்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இல்லையா? இப்படி இவரை கொண்டு வந்து நிறுத்தியது மொழியாக இருக்கிறது இல்லையா? ஒளி இருக்கிறது, ஓசை இருக்கிறது, ஒளி இருக்கிறது, அதை மொழியாக மாற்றிக் கொண்டது மக்களாக இருக்கிற மனிதர்கள் என்பதனால் இவர்கள் தலைமையிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் ஓசையோடு மொழியோடு இருக்கின்றன, அவையெல்லாம் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தான். அப்படி இந்த மொழி என்பதுதான் இவனை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. எப்படி அவர் சொன்னார், தமிழ் என்பது எங்களை எல்லாம் எப்படி உயரத்திற்கு கொண்டு வந்தது என்பதை போல இந்த மனிதகுல வரலாற்றில் மொழி என்பது ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி. விலங்கிலிருந்து மனிதன் வேறுபட்ட அந்த தொடக்க புள்ளி இருக்கிறது. அந்த பரிணாம வளர்ச்சிக்கு மொழிதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று கருத்து ஒன்று பிக் பேங் தியரி, மற்றொன்று வந்து பிளாக் ஹோல் தியரி என்று சொல்கிறார். இந்த பெருவெடிப்பு எப்போது நிகழ்ந்தது என்பதற்கு காலம் நிர்ணயிக்க முடிகிறது. அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த பிறகு என்னென்ன நிகழ்ந்தது என்பதை பரிமாணம் பட்டியலிடுகிறது. வியப்பாக இருக்கிறது பாருங்கள். விசும்பு இல்லாத ஒரு ஊழிக்காலம், விசும்பில் ஊழி ஊர் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்று பரிமாணம் சொல்கிறது. விசும்பு இல்லாத ஒரு ஊழிக்காலத்தை பரிமாணம் நமக்கு சொல்கிறது. அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்ததை போல
ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித மொழியில் ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்ந்ததாம். என்ன நிகழ்ந்தது என்று வெளியூர் ராமச்சந்திரன் சொல்கிறாரு. அந்த பெருவெடிப்பின் போதுதான், அந்த மூளைக்குள் ஏற்பட்ட பெருவெடிப்பு தான் இந்த மிரர் இமேஜ் என்கிற ஒரு சிறு அசைவு நிகழ்வு வளர்ப்பு நடந்திருக்கிறது. அதுதான் மொழி தோற்றலுக்கான முக்கிய காரணம் என்று சொல்கிறது. ஆகவே மூளையில் ஏற்பட்ட ஒரு பிக்பேங், ஒரு பெருவெடிப்பு தான் மொழி உருவாக காரணமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு அது ஏன் மனித மூளையில் மட்டும் உருவாச்சு அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளாக இருக்கின்றன. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், இந்த மொழி என்பது எவ்வளவு பெரிய மிரட்டலாக இருக்கிறது பார்த்தீங்களா? எப்படி மொழி மிரட்டல், எப்படி செயற்கை நுண்ணறிவு இப்போது நமக்கு மிரட்டலாக தெரிகிறதோ அப்படித்தான் மொழியும் மிரட்டலாக தெரிகிறதா இல்லையா? இந்த மொழி என்பதை கண்டறிவதற்கு முன்பு மனிதர்கள் வாழ்க்கை, மொழி கண்டறியப்பட்ட பிறகு அதை பயன்படுத்த தொடங்கியப்பட்ட நமது வாழ்க்கை இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். உதாரணத்திற்கு ஏன் மிரட்டுகிறது என்று சொல்கிறேன். மொழி நம்மை இணைப்பதற்கு தானே, ஒருவர் இணைந்து போவதற்கு தானே. அதுக்காக தானே மொழி. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், ஒரு திரை வாழ்க்கையாக இருக்கட்டும், மொழி என்பது அவர்கள் எல்லோரையும் இணைப்பதற்காக தானே உருவானது. அதுக்கு தானே பயன்படுத்தணும். பிறகு இப்போது எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா? செயற்கை நுண்ணறிவை போலவே அந்த மொழியை கொண்டே பிரிக்கிறார்கள் இல்லையா? அப்ப பிரிப்பதற்கும் பயன்படுத்துறது மொழி என்று ஆகிவிட்டது அல்லவா? ஆகவே அது மிரட்டலுக்குமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லலாம். இந்த மொழி மிரட்டல் என்பதை பேராசிரியர் யாப்பிலக்கணத்திலும் இலக்கணத்திலும் ஈடுபாடு உள்ளவர் என்பதனால் சொல்லுகிறேன். மொழி மிரட்டலை தொகைநிலை தொடர் என்றும் சொல்லலாம், தொகைநிலை தொடர் என்றும் சொல்லலாம். கை நீட்டல் என்பதை போல மொழி மிரட்டல் என்பது. இந்த தொகைநிலை தொடர்ல, தொகைன்னா வேற்றுமை தொகைன்னு வச்சுக்கோங்க. இந்த வேற்றுமை தொகையில உங்களுக்கு தெரியும் எத்தனை உறுப்புகள் இருக்கு வேற்றுமை தொகையில. வேற்றுமை 8 சொல்லும், உருவுங்கிறது 6 தான் இருக்கும். ஐ, ஆ, கூ, இன் அது இருக்காங்க. சரியா? இந்த மொழி மிரட்டல இந்த வேற்றுமை தொகையா இந்த 6 வேற்றுமை தொகையோட சேர்த்து பாருங்க. மொழி மிரட்டல மொழியை மிரட்டல், மொழியால் மிரட்டுதல், மொழிக்கு மிரட்டுதல், அப்புறம் மொழியின் மிரட்டல், மொழியின் மிரட்டல், மொழிக்கு மிரட்டல், எல்லாத்தையும் கொண்டதுதான் இந்த மொழி மிரட்டல்ங்கிறது. இப்படி எல்லாம் ஆட்பட்டு கொண்டே வருகிறது. இப்ப உதாரணம் சொல்லணும்னா, இந்த மொழியை மிரட்டுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? மொழியை மிரட்டுதல்னா, மொழின்னா மொழி முதல் காரணம் ஆவணம் அணுத்திறல் ஒளி சப்தம் தானே. இந்த சப்தம் தான் மனித குலத்தையில உயிரினங்கள் எல்லாத்தையும் மிரட்டும். பாத்தீங்களா? ஒரு பெரிய யானையா இருந்தாலும் நீங்க ஒரு தப்ப பதைய வச்சு அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? பயந்து போகும். அப்போ சப்தம் மிரட்டுது. அந்த எல்லா விலங்கினங்களையும் பறவைகளையும் பாருங்க, பயந்து ஓடும் போதும் சத்தம் போடும், பயமுறுத்தும் போதும் சத்தம் போடும் இல்லையா? அப்போ சத்தம்ங்கிறது பயத்தினாலேயும் வருது, பயமுறுத்துறதுக்காக வருது. அப்ப பயத்தினால வருகிற ஒன்றும் பயமுறுத்துவதற்காக வருகிற ஒன்றும் சத்தமாக இருப்பதனால் இந்த மிரட்டல்ங்கிறது ஒளியிலிருந்து, ஓசையிலிருந்து உருவாகுது. இடி ஓசையிலிருந்து இந்த ஒளி தான் அப்புறம் நம்ம மொழியாக ஆக்கி கொடுக்கிறோம். இந்த மொழியை கொண்டு மொழியை மிரட்டுதல் அது மொழிக்கு மிரட்டுதல் ஆகுது. இப்படி மொழியால் மிரட்டுதல், மொழிக்கு மிரட்டுதல் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படி இந்த மிரட்டலை எடுத்துக்கிட்டு பார்த்தா ஆதி மனிதர்களுக்கு இந்த சத்தத்தை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும். பாருங்க, மொழியால் மிரட்டுதல், மொழியை மிரட்டுதல், மொழிக்கு மிரட்டுதல்ங்கிற எல்லா வகைப்பாட்டுக்கும் வழங்கும்படியாக சில செய்திகளை சொல்லலாம். பேராசிரியர் சொன்னார் இல்லையா, தேவ பாஷை அப்படின்னு மகாதேவ பாஷைன்னு அவர் பற்றி நான் சொன்னாலும் வந்து பேட்டியில. ஆனா தேவ பாஷைன்னு சொல்லிட்டு தமிழ் என்ன சொன்னாங்க? நீச பாஷைன்னு சொன்னாங்க. நீசங்கள் பேசியதான் இந்த பாஷை நீச பாஷையா, அல்லது அந்த பாஷையை பேசியவர்கள் இன்னொரு நீசம் தான். அப்போ இது தேவ பாஷை, இது நீச பாஷை என்பது மொழியை மிரட்டுதல் இல்லையா? அப்ப இந்த மொழியை மிரட்டுதல் நாம எதிர்கொண்டோம். அப்ப எப்படி உங்களுடைய தேவ பாஷை என்றால் எங்களுடையது மகாதேவ பாஷை. யார் சொல்லியிருக்கிறா? TNR சொல்லியிருக்கிறார். சரியா? இப்போ இந்த மொழியை மிரட்டத, அப்புறம் மொழியால் மிரட்டுதல் எப்படி? மொழியால் மிரட்டுதல்ங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்?
யோசிச்சு பாருங்க. முடியாது எப்போ போய் யாராவது மிரட்டிருக்காங்க பாத்தீங்களா? முதல்ல எனக்கு வரலாற்றில் தெரியப்படுகிற செய்தி, சேலம் சொல்லிட்டும் கனக விஜயத்துல கையேற்றி இந்த வழக்க போய் படையெடுத்து போனாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்லிட்டு போனாரு? அருந்தமிழ் ஆற்றல் அறிந்திலராங்கன்னு. ஏங்க அவங்க என்னங்க கனக விஜயர் என்ன தமிழ் மேலே சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போனாரு? அருந்தமிழ் ஆற்றல் அறிந்திலராங்கன்னு வழக்க போய் கையேற்றி வந்தாங்க இல்லையா? அப்போ என்ன? தமிழால் மிரட்டுதல் அல்லது மொழியால் மிரட்டுதல் நடந்தா இல்லையா? அவங்க வந்து அரசரை தான் குறை சொல்லியிருக்கணும், வடக்கே இருந்தவங்க மொழியை குறை சொல்லல. ஆனா இவர் வந்து சேலம் மற்றும் பணியெடுத்து போனவங்க என்ன செஞ்சாரு? மொழியால் மிரட்டுகிறார். மொழியால் மிரட்டுறதுக்கு அதை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அன்னைக்கு கொஞ்சம் மிரட்டினாங்க இல்லையா? என்ன பொன்சை கொள்ளும் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கேட்கணும். பாண்டியன் வந்து என்ன செஞ்சாங்க? அவங்க நீதி கேட்டாங்க. நீதி கேட்டப்போ அரசன் வந்து அப்படியே என்ன ஒரு மொழி தான் வழக்குரைக்காத என்ன நடக்கிறது? சொல்லுதாங்க. சொல்லை கொண்டு ஒரு அரசனுடைய உயிரை எடுத்திருக்கிறார். அவரை குற்றம் உணர்ந்து மாண்பு போயிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, மதுரை மாநகரத்தை அப்படியே எரிக்கிறாங்க இல்லையா? கைவிட்டு தீர்த்திரத்தோர் பக்கமே சேர்க்கிறாங்க. பத்திக்கிட்டு எரியுது இல்லையா? பத்திக்கிடுச்சியா? அப்போ சொல்லால் மொழியால் மிரட்டுதல் பாருங்க. சீதைக்கு கூட மிரட்டிருக்காங்க. சீதை கூட மிரட்டிருக்காங்க. ராமன் என்ன சொன்னாங்க? சொல்லினால் சொல்லுவேன். எந்த சொல்லாலும் சொல்லுவேன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கேயாவது வரலாற்றுல சொல்லால சுத்த வரலாறு இருக்கா? எனக்கு தெரியல, வாங்கிகள் இருக்கான்னு தெரியல. சொல்லினால் சொல்லுவேன் அது அவங்களுடைய வில்லுக்கு இழுக்கு நான் செய்யல அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த சொல்லால் சுட முடியுங்கிறது இருக்கு பாருங்க, அது கண்ணைக்குதான் சீதைக்கு கம்மனுக்கு. அதை வச்சுக்கிட்டு கம்மன் வந்து சொல்லினால் சொல்லுவேன்னு சீதையை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாத ஒரு ஊரையோ நாட்டையோ சுத்தமாக இல்லை. அப்போ சொல்லினால் சொல்லுவேங்கிறது மொழியா மிரட்டுதல். சீதை வந்து மொழியா மிரட்டி இருக்காங்க, தன்னையும் மொழியா மிரட்டி இருக்காங்க. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அப்போ இந்த மொழிக்கு மிரட்டல் எப்போ தொடர்ந்து தொடர்ந்து அப்ப தொடர்ந்துன்னா கலைஞர் திருவாரூர் வீதியில போனப்போ படித்து கொண்டிருந்த போது மொழிக்கு மிரட்டல் வந்தது. அதுக்கு முன்னாடி மொழிக்கு மிரட்டல் வந்திருக்கு. என்னன்னா சிவபிரகாச சுவாமிகள் ஒருத்தர், அவர் எழுத நூல்ல ஒண்ணுங்க, வேதம் பெரிதா திருவாசகம் பெரிதான் கேட்கிறார். அப்போ ரெண்டு ஒப்பிட்டு காட்டுறாரு. வேதத்தை சொன்னா விழிநீர் பெருகி நெஞ்சு நெக்குருகி நெற்பவர் காண்பிடும். அப்புறம் திருவாசகம் ஒரு நாள் உள்ளதுன்னா கருங்கள் மனமும் கரைந்து ஊருங்கிறார். அப்ப எது சிறந்தது அப்படிங்கிற போட்டி அவங்களுடைய இருக்கு. அப்போ இந்த மொழிக்கு மிரட்டல் பெருமொழியிலிருந்து வரும்போது என்ன ஆகுது? இல்ல நீங்க இதை மிரட்ட முடியாது, இவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. என்னங்க, இந்த மறையோர் தேய்த்து மண்ணில் எட்டாச்ச திருமணம் 8 வகையில நடக்கும்தானே? இல்ல எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. எங்களுக்கு வந்து அந்த நடுநிலைத்தனை இருக்கு இல்லையா? அதை போல மறையோர் தேய்த்து மண்ணில் எட்டணும். அந்த நடுவில் இருக்கிற ஒண்ணு என்ன காதல் திருமணம் அவங்க சொல்றாங்க. காதல் திருமணம் தானே எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முடிக்கு வரக்கூடிய அந்த மிரட்டலை செய்யாரா? இன்னும் பாருங்க, காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதற்கு வடமொழி இலக்கியத்தில் சாங்கிகளை சுப்பிரமணியம் சொல்றார். காதலிச்சதனை காளிதாசனுடைய சாப்பிடுவதை தான். ஆனா அவங்க நிம்மதியா வாழல. ஆனால் மறையோர் தேயத்துல மறையோர் வந்து தீ எடுத்துட்டு வந்து இந்த 3 முறை பணம் வந்து திருமணம் செய்து வைத்த கோலம் கடைசி வாழ்க்கை தீமையா முடிந்தது. சங்க இலக்கியத்துல இங்க வந்து காதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சது இருக்கா? வருத்தப்பட்டாங்க இருக்கா? வதைப்பட்டாங்க இருக்கா? இல்ல. அப்போ காதல் திருமணம் என்பதும் எங்களுக்கு கூடியதுதான் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றாங்க. அதனாலதான் புரியப்பட்டுங்கிறது கபில பிரகத்தனுக்கு சொல்றாரு. இது உங்களுக்கு தொடர்பு இல்லை, எங்களுடைய முறை வாழ்க்கை முறை இதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லித்தரா அப்படின்றாரு. அது மொழிக்கு வருகிற மிரட்டலை எல்லாம் இப்படி நாம் வந்து எதிர்கொண்டு வருகிறோம். அப்புறம் வந்து இப்போ
மொழி பற்றி மொழியின் மிரட்டல், ஆட்சி மொழி, அதிகார மொழி, அப்படி மும்மொழி அப்படின்னு எல்லாம் அப்பப்போ வந்து நமக்கு மிரட்டல் வரும். அதையெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல அவ்வப்போது எழுந்து நின்று போராடி வருகிறோம். விரைவாக அந்த மொழி மிரட்டல் நான் சொல்லிருந்தோம். மொழி மிரட்டல் என்பது இந்த நவீன தொழில்நுட்பம் வந்து இருக்கிறது. இப்ப வந்து மொழியினுடைய இடம் எங்கே இருக்கிறதுங்கிற கேள்வி. நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் நானே எழுதணும். இப்போ நான் சொன்னா கணினி கருவி எழுதுது, நான் சொன்னா கருவி எழுதுது. ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து உடம்பு சரியில்லாம போட்டார். அப்போ அவங்க எப்படி எழுதினார்? கணினி கொண்டுதான் எழுதினார். அவங்க எப்படி எழுதினார்? கண் அசைவுகளை கொண்டும் கன்னத்தின் அசைவுகளை கொண்டும் அவர் கர்சரை வந்து இயக்கினார். அப்படி வந்து எழுதப்பட்டது. என்ன சொல்றீங்க? இப்படி முடியுமா? முடியும். யார் சொல்லிருக்கா? வள்ளுவர் சொல்லிருக்கா. வள்ளுவர் எப்படி சீவன் வாக்கியத்துக்கு தெரியும்? கண்ணின்று கண்ணரை நோக்கி கண்ணோட கண்ணினை நோக்கி வாய் சொற்கள் என்ன பயணம் என ஒரு இடத்துல சொற்கள் பயணம் போற இடம் இருக்குன்னு சொன்னாரு. அல்ல, அந்த சொற்களை எப்படி நீங்க உணர்த்த முடியுங்கிறத சொன்னாங்க. கண்ணோட கண்ணினை நோக்கி வாய் சொற்கள் என்ன பயணம். அப்ப அந்த கண்ணின் அசைவுகளையும் கண்ணத்தின் அசைவுகளையும் வச்சு கர்சரை இயக்குறத ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. அப்போ நீங்க வாயால சொல்ல வேணாம். வாயால சொன்னா எழுதுது. வாயால சொல்லாமல் உங்க கண்ண அசையும் கொண்டு செயற்படுகிற ஒன்றாக கேள்வி வந்துச்சு இல்லையா? அதற்கு மேல பாருங்க, எல்மான் மஸ்க் அவரு ஒரு புதிய 14வது குழந்தைக்கு அண்மையில் தான் தொகையாக ஆகி இருக்கிறார். அவரை பற்றி நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியிலையும் அதுலையும். அவர் வந்து நியூ லிங்க்னு ஒரு புதுசா 2024 புதுசா அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது 10 ஆண்டுகள் உழைப்புல வெளிவந்து இருக்கிறது. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இன்னும் தட்டச்சு செய்ய வேணாம், சரி நீங்க சொல்ல கூட வேணாம். இப்போ நான் ஒருவருக்கு ஒரு செய்தியை சொல்ல என்ன முறை நடக்கிறது என்றால், நான் ஒன்றை நினைக்கிறேன், அதை பிறகு என்னுடைய மொழியில் சொல்கிறேன். அவர் அந்த மொழியை உள்வாங்கிக் கொள்கிறார். அவருடைய மனதுக்கும் மூளைக்கும் போகிறது. அதனுடைய பொருளை அவர் புரிந்து கொள்கிறார். அப்படிதானே? இவ்வளவு ப்ராசஸ் முறைகள் இருக்கின்றன. இப்படிதானே ஒரு கருத்து இன்னொருவருக்கு போகுது. இதுல சில இடையே உள்ள கட்டங்களை எல்லாம் எடுத்துருங்க. நான் என்ன சிந்திக்கிறேனோ, நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அது பேராசிரியருக்கு போய் சேரும். இடையில இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் எப்படி முடியும்? நிறைவேற்றி காட்டியிருக்கிறா எல்மான் மஸ்க். எப்படி செய்திருக்கா? நீரோலிங்க்னு பேரு. அதுக்கு வந்து மூளையில ஒரு சின்ன சிப்பு வைக்கிறாங்க. அப்படி இப்போ வச்சுட்டாங்க. யார் யாருக்கு வேணுமோ அவங்களெல்லாம் பதிவு பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டா எதிர்காலத்தில் ஒருவரோடு ஒருவர் பேச வேணாம். நான் நினைக்கிறது பேராசிரியருக்கு என்ன பேசணும் தெரியும், அவங்க என்ன பேசுறது எனக்கு தெரியும். அப்போ தனி மனிதருக்கு ஒரு மொழி போதும் என்று இருந்த நிலையும் மாறி இப்போ எனக்கு தாய்மொழி மட்டும் போதுங்க தெரிந்தா, நான் வந்து கூகுள்ல ஒரு 133 மொழி கூகுளுக்கு தெரியுது. சாட் ஜிபிடிக்கு ஒரு 50-100 மொழி தெரியுது. நான் எதுக்கு உட்காந்து 100 மொழியை படிக்கணும்? எனக்கு என் தாய்மொழி நன்றாக தெரிந்தா போதும், நான் இந்த உலக மொழிகளோட தொடர்பு கொள்ள முடியும். அப்படிதானே? அப்ப இடிவரும் உலகத்தில் அவரவர்களுடைய தாய்மொழி தான் உலக மொழி. சரியா? அப்ப இன்னொரு மொழி நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்து. அதையும் கடந்து இவர் வந்து சிந்தனையை அப்படியே சிந்தனையாக மாற்றுவதற்கு மூளைக்குள் சில அதிர்வுகளை உருவாக்கி அதன் மூலம் அதை ஸ்டிமுலேட் பண்ணலாம். அதை பண்ணி அடுத்தவங்க மூளைக்கு அதை சேர்க்கிறாங்க. இப்ப எப்படி ஒயர்லெஸ்ல நம்ம வந்து கல்வியெல்லாம் தமிழ் பயணம் நடத்துவதன் மூலம் செய்ய முடிகிறது என்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. நண்பர்கள், இது ஒரு மொழிக்கு மிரட்டல் தான். இந்த மொழி எப்படி சாதிக்க போகிறது அல்லது இதை எப்படி கைவசப்படுத்திக் கொண்டு போகிறது என்பதுதான். அடுத்ததாக நம்ம வந்து மொழியை வந்து தாய்மொழின்னு சொல்றோம். ஏன் மொழியை தாய்மொழின்னு சொல்றோம், தந்தை மொழின்னு சொல்லாம? சொல்லுங்க. எங்கேயோ சில பேர் தந்தை மொழின்னு சொல்றாங்க சில நாடுகள்ல. ஆனா பெரும்பாலும் இடங்கள்ல மொழியை தாய்மொழி என்று ஏன் சொல்றோம்? வயதான காலத்தில் ஒதுக்கி வைப்பதற்காகவா அல்லது முதியோர்களிடத்தில் சேர்த்து விடுவதற்காகவா? ஏன் மொழியை தாய்மொழின்னு சொல்றோம்? நம்மை வளர்க்கின்ற எல்லாவற்றையும் தாய் என்றே சொல்றோம். நிலமா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும்.
அப்போ பெண்கள் தான் வளர்க்கிறவங்களாக இருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஆதி மனித சமூகத்துல ஆண்கள் வந்து வேட்டைக்கு போறாங்களா? வேட்டைக்கு போயிருந்தா ஆடு மாடு புளியெல்லாம் வளர்த்தாங்களா? வெட்டிக்கிட்டு கொண்டுட்டு வருவாங்க. எதுக்கு? வீட்டுல இருக்க அம்மாவுக்கு சாப்பாடு போடணுங்கிறத. ஆனா வீட்டுல இருக்க அம்மா என்ன பண்ணுவாங்க? வீட்டை சுற்றி இருக்க தோட்டத்துல செடி கொடி வளர்ப்பாங்க. வளர்க்கிறார்கள் பெண்கள். ஆதி மனித வாழ்க்கையிலேயே வளர்ப்பது பெண்களாக இருக்கிறார்கள், வெட்டுவது ஆண்களாக இருக்கிறார்கள். வளர்த்து வெட்டுகிறார், அதுதான் முக்கியம். வளர்ப்பதும் வெட்டுவதற்காகத்தானே. ஆனா அந்த பெண்கள் வந்து தன்னுடைய உடல்நிலையிலேயே வயிற்று கருவை வளர்க்கிறார்கள் இல்லையா? அது வந்து வேற யாருக்கும் கிடையாது. அப்ப அந்த வளர்ப்பது என்பது தாய்மொழியாக இருப்பதுனா இதை நம்ம வந்து தாய்மொழிங்கிறோம். தாய்மொழினா வளர்க்கணும் இல்லையா நம்மள, அதுதான் வளர்க்கிறது. அப்போ மொழிதான் வளர்க்கிறது, ஒரு வகை மொழிதான் வளர்க்கிறது. அதனால அந்த மொழியை தாய்ன்னு சொல்றோம். அப்ப அந்த உலகத்தை வளர்ப்பது மொழியாகத்தான் இருக்கிறது. இந்த மொழி வருவதற்கு முன்பு, மனிதர் வருவதற்கு முன்பு இது வந்து இந்த பூமியாக உலகமாக இல்லை என்பதுதான். அப்ப இதையெல்லாம் மாற்றி வளர்த்து கொண்டிருப்பது இதுதான். இந்த தாயில அவர் உடனே முடிக்க சொல்லி முடிச்சாரா? இந்த தாயில ஒரு 3 வகை இருக்குங்க. இந்த அம்மா அப்பா உறவு, கணவன் மனைவி உறவுனா நம்ம எங்கேயிருந்து கற்றுக்கொண்டோம்? இந்த மனித உறவு, இந்த வாழ்க்கை முறையை எங்கேயிருந்து கற்றுக்கொண்டது என்று நினைத்து பார்த்தீங்களா? இயற்கையில இருந்தான். இயற்கை தான் நமக்கு பெரிய ஞான ஆசிரியன் இல்லையா? அதுல நம்ம கற்றுக்கொண்டது தானே. இந்த தாய் மகன், தாய் மகள், கணவன் மனைவி உறவை நம்ம எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்ன்றதை யோசிச்சு பார்த்தா 3 வகையான உறவு முறை எனக்கு தெரிய வருது. ஒன்று, இந்த நாய்கள் வந்து அப்பா அம்மா இருக்கும், ஆனா போடுற குட்டியை காப்பாற்ற முழு பொறுப்பும் தாய்க்கு தான். ஆண் நாய்க்கு பொறுப்பு உண்டோ? இல்ல. குட்டியை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் அந்த அம்மா நாய்க்கு தான். அப்படி சில குடும்ப வாழ்க்கை எப்போதும் சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உலகத்தில். இன்னொரு வகை பாருங்க, இந்த குயில் வாழ்க்கை. குயில் வாழ்க்கையை நீங்க பார்த்துருக்கீங்களா? தான் முட்டையிடுறது வந்து கூடு கட்டாது இல்லையா? அது எங்க போய் கூடு கட்டும்? காக்கா கூட்ட போய் கூடு கட்டும். காக்கா கூடு எப்படி இருக்கும்? ஏற்கனவே முட்டையிட்டு அடகாத்து கொண்டு இருக்கிற கூட்டத்தை கொண்டு விடும், வெறும் கூட்டம் முட்டையிடாது. அப்ப அடகாத்து கொண்டு இருக்கிற முட்டை ஓடு கூடிய கூடு எங்கெங்க இருக்கிறத அது வந்து ஆய்வு பண்ணும். ஆண் குயிலும் பெண் குயிலும் சேர்ந்து ஒரு சர்வே ஆய்வு நடத்தும். அதுல எந்த இடத்துல எந்தெந்த கூடு இருக்கு, அதுல முட்டை இருக்கா இல்லையான்றதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த 2 குயிலும் போகணும். நண்பர்களே, ஒரு குயில் முட்டையிடுவதற்கு முன்பு எவ்வளவு நேரத்திற்கு முன்பு தான் முட்டையிட போற செய்தி அந்த குயிலுக்கு தெரியும். அறிவியல் பூர்வமான செய்தி சொல்கிறார்கள் 2 மணி நேரத்துக்கு முன்பு தான் தெரியுமா. அது என்ன 2 மணி நேரம்? நீங்க யாரும் இந்த முட்டை கோழி சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. அதாவது கோழியை வெட்டி சாப்பிடுவோம், முட்டை கோழியை சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. முட்டை கோழின்னா இன்னைக்கு முட்டையிட்டு கோழி இருப்பாங்க, அதை நாளைக்கு வெட்டி சமைச்சிங்கன்னா அந்த கோழி வயிற்றுல முட்டைகள்லாம் அப்படியே சின்ன சின்ன சின்னதா இருக்கும். ஆனா நண்பர்கள, இன்னைக்கு காலையில முட்டையிட்டு இருக்கு, நாளைக்கு காலையில முட்டையிட போகுது, இன்னைக்கு இரவு வந்து அதை வெட்டி சமைச்சிங்கன்னா அது வயிற்றுக்குள்ள முட்டைகள் இருக்கும். ஒரு முட்டையில கூட ஓடு இருங்க. நாளைக்கு காலையில இடம் போகிற முட்டையில ஓடு இல்லாம இன்றைக்கு ராத்திரி வரைக்கும் அந்த தாய் கோழி கருவை வயிற்றுல சுமக்கு. அப்போ அந்த முட்டையில எப்ப ஓடு உருவாகுதுன்னு கேட்டா அது 2 மணி நேரத்துக்கு தான் உருவாகும். அப்போ அந்த கருவில ஓடு மூடுவதற்கு ஆகிய அந்த 2 மணி நேரத்துல தான் இந்த குயில் வந்து தான் எங்க முட்டையிட போறங்கிற கூட்ட தீர்மானிக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சிருப்பீங்கன்னு வச்சுங்க. இந்த 2 மணி நேரத்துல என்ன நடக்குது? ஆண் குயிலும் பெண் குயிலும் சேர்ந்து போய் ஆண் குயில் அந்த கிட்டக அந்த கூட்டு கிட்டக போய் அந்த கூட்டு கிட்ட இருக்கிற அடகாத்துக்கிட்டு இருக்கும் அந்த காக்கா. முட்டையிட்டா அந்த கூட்டுல 2 காக்காயில ஒண்ணும் மாறி மாறி அடகாத்துக்கிட்டு இருக்கும், முட்டையை தனியா விட்டுட்டு போகாது. அப்படி அடகாத்து கொண்டு இருக்கிற அந்த கூட்டுல போய் அந்த ஆண் குயில் பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல கண்ணில் படம் மாதிரி இருப்பார். அப்போ உடனே இது பார்த்துட்டு என்ன ஆகும்? போய் அதை விரட்ட ஆரம்பிக்குது. அந்த விரட்ட ஆரம்பிச்சோன்னா அந்த குயில் மொத்தமா பறந்துல இருக்க ஆண் குயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை இழுத்துக்கிட்டு போடும், அதை கொத்தி இழுத்துக்கிட்டு போடும். அப்படி போன நேரத்துல இந்த பெண்குயில் போய் இந்த முட்டையிட்டு முட்டையிடுறது மட்டும் இல்ல, ஏற்கனவே அங்க இருக்கிற முட்டையை தள்ளி விட்டுட்டு வந்துடும். ஏன்னா அந்த காக்காய் கணக்கு தெரிஞ்சதுன்னா முட்டையிட்டு தெரிஞ்சதுனால
அதனால தள்ளி விட்டுட்டு வந்துடும். இது தானுடைய முட்டை என்று நினைத்து மற்ற முட்டைகளோடு சீராக காத்து குஞ்சு குடிச்சுலாம் நடக்குதா? சாப்பாடு ஊட்ட வரும். ஆண்காகவும் பெண்காகவும் மாறி மாறி சாப்பாடு ஊட்ட வரும். ஊட்ட வருகிற போது எல்லாம் அந்த ஆண் காக்காயினுடைய குஞ்சுகளும் வாயை தந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாயை திறந்து சத்தம் போட ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி சாப்பிட வாயை திறந்து தன்னுடைய அம்மா அப்பா பறவை வந்து உணவெடுத்துட்டு வரலான்னு தெரிஞ்சு வாயை திறந்து சத்தம் போடும்போது காக்கா யோசிக்க இது என்ன சத்தம் வேற மாதிரி இருக்குன்னு அந்த குயில் பசுவோட வாயை திறந்த அந்த குயிலுடைய அந்த சோமா இருக்கும் அந்த வாய், அதுல காக்கா குஞ்சுகளுக்கெல்லாம் சாப்பாட்டை கொடுத்துட்டு இந்த குயில் கொஞ்சம் கொட்டும் பார்த்துட்டு. அது ஏன் அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, எனக்கே சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அது கேட்க தெரியாது. வெளியில வேற மாதிரி ஓசை வேற மாதிரி ஆகும்போது நடுவருக்கு சாப்பாடு கொடுக்கும். அது எப்பப்பெல்லாம் தன்னுடைய இயல்பை காட்டுகிறதோ அப்ப எல்லாம் அது வந்து காக்கா மிரண்டு போய் கொத்தும் இல்லையா? எப்பவுமே மிரண்டு போறவங்க தான் கொத்துவாங்க. அப்போ இப்படி கொத்து வாங்கி சிறிய வயதிலிருந்து அந்த சிறு பருவத்திலிருந்து கொத்து வாங்கி பயக்கப்பட்டதனால் அந்த பழக்கத்தின் காரணமாக தான் இப்போதும் குயில் வெட்ட வெளியில வரவே வராது. நீங்க பார்த்துட்டு பயந்து போயிட்டு இருக்கும். பொதுக்குள்ள உட்கார்ந்து தான் சத்தம் போடும். அந்த சத்தம் போடுறதுல ஒரு சோகம் இருக்கும் பாத்தீங்களா? பாதையா குயில் பாடுறதுனாலும் சரி, கூவுறதுனாலும் சரி, கட்டும் யோசனைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொருளில் இருக்கிற சோகத்துக்கு காரணம் அது. இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. அந்த முட்டை இடத்தோட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை முடிஞ்சுது. அப்புறம் அந்த குழந்தைய வளர்க்கறதெல்லாம் தானா வளர்க்கும், அதே தானே வளர்க்கும். இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. மூன்றாவது ஒரு வாழ்க்கை முறை இருவாச்சின்னு ஒரு பறவை கேள்விப்பட்டிருக்கீங்க. பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கு. அந்த இருவாச்சி பறவை என்னன்னா ஆண்கள் ரெண்டும் சேர்ந்து எங்க கூட்டலாம்னு மரப்பந்துகளை தேடும். அதுல ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ரெண்டும் கொத்தி ஒரு கூட்டை தயார் பண்ணிடும். அந்த இருவாச்சி பெண் பறவை கூட்டுக்குள்ள போயிட்டு அங்க சரியா இருக்கான்னு பார்த்தோம் தீர்மானிச்சிடும். அந்த பெண் பறவை உள்ள போன உடனே வெளியில ஆண் பறவை போய் கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கூட்டம் மூடிடும். அந்த அழகு மட்டும் பெண் பறவையினுடைய அழகு மட்டும் வெளியிடத்தின்படியா அந்த கூட்டை அமைச்சிருக்கும். ஏன்னா சாப்பாடு கொடுக்குறது. இந்த ஆண் குருவி என்னாலும் எல்லாமே சாப்பிட்டு வந்து கொடுக்கும், தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இந்த பெண் பறவை உள்ளே தன்னுடைய சிறகுகளை உயிர்த்து கொண்டு அங்க இருக்கும். ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சை வளரணுங்கிறதுக்கு அது மெத்த இருக்கின்றதுக்காக சிறகுகளை உதிர்த்து கொண்டு அது முட்டையிட்டு குஞ்சும் இருக்கு. இது குஞ்சுக்கு இறகு முளைச்சு வெளியில வர பருவம் தெரிந்த உடனே இது சொல்லும், அது ரெண்டு வந்து உடைச்சு வெளியில வரும். குஞ்சுகளுக்கு இறகு முளைச்சது எப்படி தெரியும் அப்படின்னா தாய்ப்பறவை தனக்கு இறகு முளைச்ச காலத்தை வைத்து கொண்டு குஞ்சுகளுக்கு இறகு முளைச்சிட்டு வெளியில வரலாம். இப்படியான ஒரு வாழ்க்கையுமே ஆணும் பெண்ணும் சேர்ந்து தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறை வளர்க்கிற ஒரு வாழ்க்கை. நீங்க யானைகளை பார்த்துருக்கீங்க. யானை குட்டி போடுச்சுன்னா அந்த தாய் யானைக்கோ தந்தை யானைக்கோ மட்டும் பொறுப்பு இல்லை நண்பர்களே, அந்த கூட்டத்துக்கே பொறுப்பு அந்த குட்டியை வளர்ப்பது. இப்படி ஒரு சமூகமாக கிராமத்தில் குழந்தையை வளர்ப்பது ஒரு சமூகம், ஒரு குழு, அப்படி ஒரு இனம் தன்னுடைய சந்ததிகளை தலைமுறைகளை வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது ஒரு வாழ்க்கை முறை. இப்படி எல்லாவற்றையும் நீங்க எடுத்து ஒத்துமொத்தமாக பார்த்தா தாய்ங்கிறது தான் முக்கியமாக இந்த வளர்க்கிற ஒன்றாக இருக்கிறது. இப்படி வளர்க்கிற ஒன்றாக இருக்கிற தாய்கள் தான் நாம் தாய்மொழி என்று சொல்கிறோம். அவர்களே இந்த மொழியின் மிரட்டலில் மொழி மிரட்டலுக்கு வருகிறேன். இந்த மொழி மிரட்டல் என்பதை நான் என்னவாக பார்க்கிறேன் என்றால் தமிழ் மொழி ஒரு மிரட்டுகிறது என்று சொல்கிறேன். தமிழ் மொழியின் மிரட்டல் எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா? ஒன்று சொல்கிறேன், என்னும் எழுத்தும் கன்னட தரும். சரி, கணினிக்கு என்ன வேண்டி இருக்கிறது இப்போது? கணினிக்கு என்ன வேண்டி இருக்கிறது இப்போது? எழுத்து வேண்டுமா எண் வேண்டுமா? இல்லைங்க, என்ன வேண்டும்? எண்ணே எழுத்தாக மாறி இருக்கிறது இல்லையா? அதான் பைனரி நம்பர். எண்ணே எழுத்தாக மாறி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க ஆதிசூடியில? எண் எழுத்து இகழே, எண் எழுத்து என்னே எழுத்தாக மாறுகிற காலம் வந்துவிட்டதுங்கிறது நமக்கு தெரியாதப்போ அவங்க சொன்னது இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். என் எழுத்து இகழன்னு அர்த்தம். கலைஞருக்கு பைனரி நம்பர் தான் நம்ம வாழ்க்கை, அதை வந்து இகழ்த்துறாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் அதை விடவும் எனக்கு வேறு நண்பர்களே, இந்த யாரும் முறை யாரும் கேள்வி யார் சொன்னா என்ன மொழி இல்லையா? அது எந்த காலத்தினாலும் உங்களுக்கு யாரும் ஊராகவும் எல்லோரும்
கேள்வியாகவும் நண்பர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருந்ததா இதுவரை இருக்கா? இருந்ததா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா? 5 திணைகள் நம்ம வச்சிருந்தோம், வடவேண்டன் தென்குமரி வச்சிருந்தோம் இல்லையா? ஆனா அந்த முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் எதுலையுமே பாருங்க, நிலம் பொழுது இருக்கு, கருப்பொருள் இருக்கு, உரிப்பொருள் எல்லாம் மொழி இல்லை பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்குது. நமக்கு நம்ம பொருள்ல உயர்ந்தவர்கள் சொல்றாங்க, உயர்ந்தவர்கள் சொல்லாத தெய்வம் முன்னாடின்னு சொல்லுவாரு, யார் பண்ணி மொழியெல்லாம் சொல்லுவாரு. ஆனா மொழியை பற்றி எதுவுமே இல்லை பாத்தீங்களா? எல்லாவற்றிலும் சேர்ந்ததாக இருக்கிறதுனால சொல்லாம விட்டுட்டாலும் கேட்கலாம். ஆனா இப்போ யாரும் யாரும் கேளுன்னா எனக்கு எப்படிங்க, நான் சென்னையில இருந்து கொஞ்ச தூரம் போனா ஆந்திராவுக்குள்ள போனா யாரும் அவங்க சொல்ல முடியல. எப்படி? நான் நிலத்தால் பிரிக்கப்பட்டிருக்கேன், சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கேன், மதத்தால் பிரிக்கப்பட்டிருக்கேன், மொழியால் அதோடும் பிரிக்கப்பட்டிருக்கிறேன். சாலை கடந்தும் என்னால் மொழியால் உறவாட முடியும், உரையாட முடியும். மதத்தால் பிரிந்திருந்தாலும் பரவாயில்லை, நிலத்தால் பிரிந்திருந்தாலும் பரவாயில்லை, மொழியால் பிரிந்திருக்கிற பக்கத்து வீட்டுக்காரோடு நான் எப்படி யாரும் முறையாகும் சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய மகத்தான பொய்யை கனியன் பூங்கன்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறோம், நாம் வழிமொழிந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறதா இல்லையா நண்பர்களே? இருக்கிறதா இல்லையா? ஆனால் இன்றைக்கு அது சாத்தியமாக இருக்கிறது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கண்ட கனவு யாரும் முறை யாரும் கேள்வி என்பது இன்றைக்கு நீங்கள் இங்கிருந்து கொண்டு ஜப்பானில் இருக்கிறவர்களும் சீனாவில் இருக்கிறவர்களும் அந்த மொழிக்காரர்களும் உரையாட முடியும். எந்த ஊருக்கு போனாலும் கையில் ஒரு திறன்பேசி செல்பேசி இருந்தால் போதும், உங்களுக்கு அந்த ஊருக்காரராக நீங்கள் மாறிவிட முடியும். அவர் மொழி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை, கணினிக்கு தெரியும். என் மொழி அவருக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை, கணினிக்கு தெரியும். அப்படி என்றால் இந்த யாருடைய யாவங்களில் என்ற ஒன்றை ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலம் கண்டறிந்து ஒரு உணவை ஒரு சமூகத்தை கனவு கண்டறிந்தது பார்த்தீர்களா? அதை சாத்தியப்படுத்தி இருப்பது இன்றைக்கு இருக்கிற செயற்கை நுண்ணறிவு உலகம். இந்த செயற்கை நுண்ணறிவு உலகத்தை தமிழ் மொழி மிரட்ட தொடங்கி இருப்பதாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுக்கு சிறப்பு செய்ய நபர்கள் வந்திருக்காங்க, நம்ம நிறைய நண்பர்கள். அவர்கள் அனைவரும் மேடைக்கு வரலாம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையின் நிகழ்வுகளின் மணிமகுடமாக எழுத்தாளர் அறிஞர் மாரா அவர்களின் 75ஆம் அகவையினை சிறப்பிக்கும் நோக்கோடு முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு உரையரங்கம் இனிதே நிறைவு பெற்றுள்ளது. இந்நிகழ்வில் மொழி மிரட்டல் என்ற பொருண்மையில் விழாவின் நாயகரும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முனை துணைவேந்தரும் சென்னை தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவரும் ஆகிய அறிஞர் மா ராசேந்திரன் ஐயா அவர்கள் மிக அருமையானதொரு பொழிவினை நம்மிடையே வழங்கி சென்றுள்ளார்கள். பல்வகை மிரட்டல்களோடு அரங்கேறிக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களின் இனிய பிறந்த நாள் விழாவில் மொழி என்பது தனி மனித அடையாளம் மட்டுமல்ல, அது சமுதாயத்தின் அடையாளம் என்றும், விலங்கை மனிதராக்கி நாம் நிலத்தை பண்படுத்தி உலகமாக மாற்றி இருப்பது நம் மொழியே என்றும், மனித வாழ்வினை செம்மையான முறையில் வழிநடத்தவும் உதவுவது நம் மொழியே என்றும், இப்படி மொழியின் பரிணாம வளர்ச்சியை மொழி மிரட்டலாக மிடுக்காக நம்மிடையே எடுத்துரைத்த அறிஞர் மா ராசேந்திரன் ஐயா அவர்களுக்கும் அவரது அன்பு துணைவியார் அவர்களுக்கும் எங்கள் தமிழ் மொழித்துறை சார்பான நெஞ்சார்ந்த நன்றிகளை உருவாக்கினோம். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்தும் தலைமை ஏற்றும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தமிழ் மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் யா மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்வு சிறக்க வருகை புரிந்திருக்கும் தமிழ் இலக்கியத்துறையின் மேலாள் தலைவர் பேராசிரியர் ஒப்பிலா மதிவாணன் ஐயா அவர்களுக்கும், புலவர் வீரமணி ஐயா உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும், சான்றோர் பெருமக்களுக்கும், ஊடக நண்பருக்கும் இனிய வரவேற்புரையினை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கும், நிகழ்வினை அருமையாக தொகுத்துரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளருக்கும், எங்கள் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் தமிழ் மொழித்துறை சார்பான நெஞ்சார்ந்த நன்றிகள்.